சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்வரி கால் பண்ணி ஐஸ்வர்யா கிட்ட கேக்குறாங்க. ஐஸ்வர்யா ஆன்ட்டி எதுக்காக ஆன்ட்டி தேவையில்லாம அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு அவர் குழந்தைய விட்டுட்டு என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட என்னத்த பேச சொல்றீங்க? அவர்கிட்ட பேசி நம்ம எதுக்காக டென்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கறதவே விட்டுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி ஐஸ்வர்யா பேசுறாங்க. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போனை வச்சுட்டுமான்னு வச்சிடுறாங்க. உடனே சித்ரா, அம்மா இவ்வளவு நேரத்துக்கு என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்ல, அந்த 2 குழந்தைங்களுமே நம்ம கூட்டிட்டு வந்துட்டா தமிழ்ச்செல்வி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு எதிரி ஆயிடுவா. இல்ல அம்மா, அது எப்படிமா பண்ண முடியும்? கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனை தாமா பண்ண முடியும். இல்ல, குழந்தைங்களை வச்சு இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே கூட பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை உடைக்கணும்னா நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம தமிழோட வீட்டுக்கு போறாங்க. தமிழ் அதுக்கு முன்னாடியே தனம் கிட்ட குழந்தை கொடுத்துட்டு உடம்பு கசங்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதனால குழந்தை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. தமிழோட அம்மாவும் அப்பாவும் முக்கியமான வேலையா மதுரைக்கு போறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. அம்மாச்சி எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால தூங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. தனம் மட்டும் தான் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு. உடனே சித்ராவும் ஈஸ்வரி 2 பேருமே வராங்க. என்ன, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டியா? ஏன் சேர் எடுத்து போட மாட்டியா? நல்லா சொல்லி அதிகாரம் பண்ணிட்டு, இங்க பாரு, டீ காஃபி எதுவும் வேணாம், எங்களுக்கு ஜூஸா வேணும், 5-10 முன்ன பின்னா கூட ஜூஸே போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இல்ல, குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அக்கா குளிக்க போயிருக்காங்க, வீட்டுல யாரும் இல்ல, அதனால குழந்தைய நான் பாத்துக்கணும், அதுதான் யோசிக்கிறேன். இது எங்க வீட்டு குழந்தை, எங்க வீட்டு குழந்தைய என்னால பாத்துக்க முடியாதா? நீ போய் வாங்கிட்டு வான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு தனம் போனதும் அந்த லெட்டரை வச்சுட்டு குழந்தையே தூக்கிட்டு வா சித்ரான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. இப்ப தமிழ் குளிச்சுட்டு வராங்க. தமிழ் குளிச்சுட்டு வந்ததும் என்ன தனம், குழந்தை முழிச்சிட்டு இருக்கானா தூங்கிட்டானா என்ன பண்றான்னு சொல்றாங்க. அக்கா, இந்த லெட்டர் படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் தனம்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. தமிழ் நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க, அதனால பொறுமையா இருந்த, இப்ப 2 குழந்தையுமே பிரிச்சுட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, இது இப்படியே நான் விட போறது கிடையாது, நான் இதுக்கு நியாயம் கேட்டே தீருவேன்னு சொல்லிட்டு கோவமா தமிழ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இங்க சித்ராவும் ஈஸ்வரியும் குழந்தை தூக்கிட்டு வந்ததை பார்த்ததும் மோகனா, சாவித்ரி, தாமரைக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன இதுல தப்பு இருக்கு? 2 குழந்தையும் நம்ம கிட்ட இருக்கிறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிவா அழகர் நம்ம போலன்னு சொல்லிட்டு அழகரை கூட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. மதுரி, இவ தேவையில்லாத பிரச்சனை ஏதோ பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பா தமிழ் சும்மா இருக்க மாட்டான்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா தமிழ் ரொம்பவே கோவமா வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. உடனே சித்ராவும் ஈஸ்வரியும், ஏய் எதுக்காக இங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நீ என்னதான் நின்றாலும் குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க. என் குழந்தை மட்டும் இங்க வரல, என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் அவ்வளோ கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எதுக்குமே ஈஸ்வரியும் சரி சித்ராவும் சரி மசீர்தே கிடையாது. ஒருவேளை சேதுவோ ராஜாங்கமோ நம்ம தமிழ் கிட்ட குழந்தைய திருப்பி கொடுப்பாங்களா, இல்ல தமிழ் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.